My unique skill makes me OP even at level 1, season 1, episode 2. அந்த பண்டிகள் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து லெவல் 1 எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவா. அவ சொல்லதான் வந்தியான்னு கேட்கறா. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. யோடா இந்த ராபிட் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எம்லி கேட்கவும் ஹியூமன் ராபிட்ல அந்த வேர்ல்ட்ல இருக்க நம்ம ஹீரோ பாக்குறான். எதுக்கு என்ன சும்மா சும்மா அடிக்கிற நம்ம ஹீரோ கேட்கவும் சும்மா தெருல போயிட்டு இருக்க ஒருத்தனை இழுத்து வந்து அவன் மண்டையில ஒரு போடு போடுறா. பார்த்தா ரத்த தெரிஞ்சா அவனுக்கு மாட்ட வருவாரு. நாம ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணா இப்படி தான் நமக்கு உனக்கு இப்படி நடக்கலையே கேட்கவும் இவ்வளவு ஃபோர்ஸ்லி என்ன அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ கேட்டு சரி எதுக்கு நான் வந்து கேட்கறான். இதை நீ டஞ்சன்ல விட்டுட்டு அவன் கேரட்டை கொடுக்குறா. கீழே விழுந்த அந்த கேரட்டை பண்டிகள் எடுத்து வச்சிருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற கேரட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள இவா கையில பார்த்தா நிறைய கேரட்ஸ் இருக்கு. அதே கேரட்ஸ் அப்படின்னு சொல்லி வாய் பழக்கணும். நிறைய கேரட்ஸ் இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டு எம்லி கூப்பிடுறா. இப்போ கேரட்ஸ் வாஷ் பண்ணி அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. கேரட்ஸ் வச்சு எம்லி வேற லெவல்ல சூப்பரா சமையல் பண்றா. அண்ட் பீன்ஸ் ஸ்ப்ரவுட் கேரட் சூப்பையும் சேர்த்து ரெடி பண்றா. அருமையா இருக்கு. பன்னிகள் பாக்குறா. இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பன்னியர்ஸ் காஸ்டியூம் கிடையாது நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த சாப்பாடு ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு அந்த பன்னிகள் சொல்லுவோம். ஆமா அவ சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும். எம்லியோட சாப்பாடுல காட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப புகழாதீங்கப்பா அப்படின்னு எம்லி சொல்றா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பன்னிகள் கிளம்புவோம். எப்பனாலும் திரும்ப இங்க வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எம்லி சொல்றா. யோடா உனக்கு தான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நீ வரதுக்கு முன்னாடி நான் டஞ்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாள் நான் தனிமையில தான் சாப்பிடுவேன். பட் இப்போ அப்படி இல்ல உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுவோம். நான் தனிமையில தான் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். இனி நம்ம எப்போ ஒன்னாவே சாப்பிடுவோம் சரியானு எம்லி சொல்றான். நம்ம ஹீரோ ஓகே சொல்றான். ஹீரோயின்ல கிடைச்ச லெவல் 1ல நம்ம ஹீரோ ஹெச்பி மேக்ஸிமம் ஆயிட்டு லெவல் 2ல என்ன இருக்குன்னு பார்த்து ஜாம்பி இருக்கு. அதை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வெப்பன் உடைஞ்சிருது. அதோட அட்டாக் நம்ம ஹீரோக்கு வலிக்கல. நம்ம ஹீரோ பதிலுக்கு பஞ்ச் விடுறான். நம்ம ஹீரோ தான் அழுக்காகுது. நம்ம ஹீரோ கொள்ளவும் ஒரு ஐட்டம் டிராப் ஆகுது. இந்த சீட் என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அதை எடுத்தா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்ட் பை 1 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அந்த பன்னிகள் அந்த இடத்துக்கு வர நிகானியில யாருக்குமே ஐட்டம் டிராப் ஆகுது. உனக்கு எப்படி ஆச்சு? அது என்ன ஐட்டம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பன்னிகள் கேட்கவும் இந்த பன்னியை நம்ப முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவட்ட சொல்லாம எப்படி சமாளிக்கன்னு யோசிச்சுட்டு இருந்தா கேரட் வச்சிருக்கியா? எனக்கு கேரட் வேணும். லோலு சைட் ஃப்ளோருக்கு வா அப்படின்னு சொல்றா. சாரி இப்போதைக்கு என்கிட்ட கேரட் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். டெட்டா கேரட் அப்படின்னு கேட்கவும் ஒரு கேரட் நம்பி தான் என் உயிர் இருக்கான்னு கேட்டு சரி நான் லோலோல போய் கேரட் எடுத்து வரேன். எனக்காக கில்ட்ல வெயிட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா? ஓகே நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு போயிருந்தா ஜஸ்ட் கேரட் தான் இவ கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லோலு சைட் ஃப்ளோருக்கு போய் ஸ்லைம் கொண்டு நம்ம ஹீரோ கேரட்ஸ் கொண்டு வரா. என்னாச்சு இவனுக்கு பைத்தியமா? அவ கிட்ட போறான்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. ஹீரோவோட கேரட் கொடுக்கவும் சுத்தி இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் அவ்வளவுதான் இன்னைக்கு சாக போறான் அப்படின்னு எல்லாரும் பார்த்தா பாப்பா அருமையான கேரட்ஸ் அப்படின்னு வாங்குறா. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹே ரியோடா நீ பன்னிகள் கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாது. அவளுக்கு கேரட் கொடுத்தா அப்போல இருந்து இனிமே ஃபாலோ பண்றான்னு ஹீரோ சொல்றான். அவளுக்கு ஒரு கேரட் பிடிச்சிருக்கா. மொத்த கேரட்டையும் நான் டபுள் ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன். அவதான் ஈவ் கிளாஸ் லீடர் ஒரு ஃபேமஸான அட்வென்ச்சரர். அவளோட எக்ஸ்கேலிபர் மூவ் பாறையவே ரெண்டு துண்டாக்கும். கேரட்ஸ்க்கு தான் அவ ஃபேமஸ். அவளுக்கு ஒரு கேரட் பிடிச்சிருக்குன்னா அது இருக்கிறதுல ஹை குவாலிட்டியா மட்டும் தான் இருக்கும். உன்னோட கேரட் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா மார்க்கெட்ல அது அதிக பிரைஸ்க்கு போகும். இந்த நீ கொண்டு வந்த கேரட் 15,000 பீல கொடுக்குறா அப்படின்னு கொடுக்குறா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதிக சம்பாதிப்பேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு நான் அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ நினைச்சா தேங்க்ஸ் எல்லாம் வேணா கேரட் கொண்டா அப்படின்னு கேட்கறா. என் கேரட் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். கேரட் அப்படின்னு ஹீரோ வாடிக்கு போனா நம்ம ஹீரோ தடுக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு நான் நிறைய கேரட் கொண்டு வர சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய தரணும் அப்படின்னு கேட்கும். சரி சரி நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்தது பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்க. லூலு செவன் லெவல்ல போய் இன்னும் நிறைய கேரட்ஸ் கொண்டு வராங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு டீமை பார்க்கலாம். ஒரு ஸ்லைம் கொள்றதுக்கு 2 பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே டயர்டா இருக்காங்க. ஒரு வயசான ஆளுங்க வந்து சோம்பேறித்தனமா இருக்காங்க. அதை பிடிங்கன்னு சொல்லுவோம். அவங்களும் படிக்கிறது ஈஸியா அவரை கொள்றாரு. அவங்க வேலை பார்த்து டயர்டா இருக்காங்க. இவன் சோம்பேறின்னு சொல்றான்னு நம்ம ஹீரோ நினைச்சா ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சோர்ந்து போகவே கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஆனா சார் ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. நான் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். ஆனா அப்படின்னு அவங்க சொல்லுவோம். அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சார் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் ப்ரீவியஸ் லைஃப்ல நான் இதை அனுபவிச்சிருக்கேன். என் பாஸ் எங்க நல்லதுக்காக தான் சொல்லிட்டு எனக்கு ஓவர் ஒர்க் லோட் கொடுத்து வேலையை வாங்குவாரு. ஆனா அது தப்பு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கா. என்ன சொன்ன பார்த்தா சோகமா தெரியுதுன்னு எம்லி கேட்கறா. ஒன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரிவா சாப்பிடலாம் இவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பண்டிகையில ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு வந்துருக்கா. நான் உனக்காக கேரட்ல புட்டிங் செஞ்சிருக்கேன் எம்லி கொடுக்குறா. வாவ் இது நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருக்கா. நான் ஸ்வீட் பொட்டேட்டோ மாவு அதுக்கு யூஸ் பண்ண சொல்றேன். அதுல நிறைய டிஷ் செஞ்சிருக்கேன் எடுத்து சாப்பிட்டு எம்லி சொல்றா. இந்த மாதிரி டஞ்சன்ல உட்காந்து சோம்பேறித்தனமா சாப்பிடக்கூடாது. நம்மளோட லேசினஸான தாட் நமக்கு வரப்போற கேரக்டர் அஃபெக்ட் பண்ண அப்படின்னு லீடர் சொல்லுவோம். டக்குனு பண்டிகையில் போய் டென்ஷன் ஆயிட்டு ஒரு கேரட் எடுத்து 2 பேரோட வாயில சொல்றா. வாவ் இது ரொம்ப டேஸ்டா இருக்கே அவங்க சாப்பிடுறாங்க. லோ லெவல் ஒன்னும் மோசம் கிடையாது. லோ லெவல் கேரட் தான் இருக்கு. சூப்பர் தப்பா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பண்டிகையில் அவனை மறக்கிறா. டைம் வேஸ்ட் பண்ண வாங்க அப்படின்னு நம்ம பயந்து அங்க இருந்து ஓடி இருக்கான். உன்னோட ஹெல்ப் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ்லாம் வேணா கேரட் தான் வேணும் அப்படின்னு சொல்றா. சோ இவங்க எடுத்துட்டு போன கேரட் கில்ட்ல கொடுக்குறாங்க. எங்க பையனுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும். ஆக்சுவலி இதுதான் எங்களால தூக்கிட்டு வர முடிஞ்சது. இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லுவோம். மேஜிக் கார்ட் வாங்க வேண்டியதுன்னு நெர்சா கேட்கறா. டஞ்சன்ல இருந்து பொருள் தூக்கிட்டு வர அந்த மாதிரி கார்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். தெருமுக்குள்ள ஒரு கடை இருக்குன்னு நெர்சா சொல்லி விடுவோம். சரி நம்ம ஹீரோ அதை வாங்கலாம் அப்படின்னு போறான். அந்த கடைக்குள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்கா. உங்க அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வான்னு சொல்லுவான். அந்த பொண்ணு போய் கூட்டிட்டு வர புது வகையான ஒரு கார்ட் மேக் பண்ணிட்டு இருந்தா என்ன வேணும்னு கேட்கும். நம்ம ஹீரோ கார்ட் வேணும்னு சொல்றான். மான்ஸ்டர் பக்கத்துல இருந்தா டிடெக்ட் பண்ற மாதிரி சென்சாரோட ஒரு கார்ட் இருக்கு. ஜஸ்ட் 10 மில்லியன் தான் சொல்லுவோம். இது 1 கோடியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். 2 மில்லியன் 3 மில்லியன் சீப்பான கார்ட் இருக்கு. பட் இதுல ஃபெசிலிட்டி அதிகமா இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. கார்ட் வாங்குறதுக்கு நம்ம நிறைய காசு சேர்க்கணும் போலியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்திருக்காங்க. காசு சேர்த்து பண்ணி இவங்க பேசி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கத்திக்கிட்டே எல்லாரும் ஓடுற சவுண்ட் கேக்குது. ஒரு ஸ்ட்ரே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லுவோம். ஸ்ட்ரேனா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு கொரில்லா ஊருக்குள்ள ஓடி இருக்கு. டிராப் பண்ண ஐட்டம் யாராச்சும் டஞ்சனுக்கு வெளியே போட்டாங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேயா மாறிடும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அண்ட் டஞ்சனுக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரே டிஸ்ட்ராய் பண்ணாலும் டிராப் ஐட்டம் எதுவும் கிடைக்காதுன்றதுனால அட்வென்ச்சரஸ் மாதிரி யாருமே அட்டாக் பண்ணாம பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் இதுல எந்த லாபமும் கிடையாது. கார்ட்டூனுக்கு சீக்கிரம் தப்பு ஓடுன்னு சொல்றாரு. மாட்டிட்டு இருக்கும் டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். நம்ம ஹீரோவால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. பண்டிகையில நம்ம அட்வென்ச்சரஸ் வந்துட்டாங்க. ஹீரோ என் உயிரை காப்பாத்திட்டு தேங்க்ஸ் அப்படின்னு நெர்சா சொல்றா. அந்த டவுனே டோட்டலா நாசமாயிடுச்சுன்னு வருத்தப்படுவோம். நான் எப்படியாச்சும் இந்த டவுனை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு எம்லியும் கூட வந்து நிக்கிறேன். கிட்ட கூட நடக்க முடியல மத்த அட்வென்ச்சரஸ் சொல்லுவோம். அது அசையாம மட்டும் புடிச்சு வைங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பாலைய வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரப்போ எம்லியை தடுத்துருக்கா. பண்டிகையில் வியூ வந்து இன்னொரு கையை தடுக்கிறா. அட்வென்ச்சரஸ் காலை பிடிச்சு வச்சுப்போம். நம்ம ஹீரோ பார்த்து போய் அது தலையில முட்டு முட்டுறான். கொஞ்சம் விட மாட்டேன் நம்ம ஹீரோ ஓன் ஒரு பங்கு தான். அவ்வளவுதான். இப்போ அந்த ஸ்டே வந்துட்டு அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிடுது. பார்த்த லோ லெவல்ல வந்தா ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பண்டிகையில் சொல்றா. ஹீரோட அந்த டவுனை காப்பாத்திட்டாரு. நீ அந்த டவுனை காப்பாத்தின ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்படி ஒரு ஃபீலிங் நான் அனுபவிச்சதே இல்ல நம்ம ஹீரோ யோசிச்சிருந்தா. ஒரு ஐட்டம் டிராப் ஆன சவுண்ட் கேக்குது. எமிலி ஸ்ட்ரேஸ் கிட்ட இருந்து ஐட்டம் டிராப் ஆகாதுன்னு சொன்னல. ஆனா அது கண்டிப்பா ஐட்டம் டிராப் சவுண்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்களும் தேடி போய் பார்த்தா அந்த இடத்துல உண்மையிலே ஒரு ஐட்டம் டிராப் ஆயிருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட்